இளைப்பாறுதல் தருகிறவர். ருசிக்க. ஒரு வியாபாரி தன் வியாபாரத்திற்காக தன் தலையிலே அநேக பொருட்களை வைத்து கொண்டு வியாபாரத்துக்கு கடந்து செல்கிறான். அவன் போய் அவன் குறித்த நேரத்தில் அநேக இடத்துல வியாபாரத்தை முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் ஆன உடனே அவனுக்கு அசதியாகி விடுகிறது. உடனே அவன் தூரத்தில் பார்க்கிறான், ஒரு சுமை தாங்குகிற கல் இருக்கிறது. அந்த கல் பக்கத்தில் போய் அவன் வைச்சிருக்கிற வியாபார பொருட்களை எல்லாம் கீழே இறக்கி வைத்துவிட்டு அந்த கல்லில் படுத்து இளைப்பாறுதலாகிறான். அவன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் தலையில் இருக்கிற சுமையை இறக்கி வச்சதுனால தான் அவன் இளைப்பாறுகிறான். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு இளைப்பாறுதலை தருவார். ருசிக்க. உன்னை கொடு, உண்ணதற்கு உள்ளத்தை கொடு, வல்லவருக்கு அதை இன்றே கொடுத்திடு. God bless you.